ஹலோ எவ்ரியோன், நீங்கள் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருந்த மெசேஜ் அண்ட் ஃபோட்டோ சேட் எல்லாம் டிலீட் ஆகிது அப்படின்னா அதை உங்களால் ஈஸியாகவே திரும்ப ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். அதாவது நீங்கள் இதுக்கு சேட் பேக்கப் பண்ணலைனாலும் உங்களால் வித்தவுட் பேக்கப்லேயே ரீஸ்டோர் பண்ணி எடுக்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் நான் சொல்லித்தர எல்லா மெத்தட்டையும் நீங்கள் சரியாக பண்ணாலே போதும், உங்களுக்கு டிலீட் ஆன எல்லாமே திரும்ப ரீஸ்டோர் ஆகிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற சேட் எல்லாத்தையுமே இப்போ உங்கள் முன்னாடியே நான் டிலீட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் டிலீட் பண்ணிட்டேன். ஸோ டிலீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இதிலிருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைல் மேனேஜர், அதாவது உங்களுடைய மொபைலில் இருக்கிற ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூலையில் பாருங்கள் இந்த ஒரு QR கோட் மாதிரி இருக்கும், அதுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஷோ கிட்டன் ஃபைல்ஸ் அப்படின்றத ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஃபைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் ஆண்ட்ராய்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக com.whatsapp அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா பேஸ் அப்படின்னு இருக்கும், அந்த டேட்டா பேஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஃபைல்ஸ்லேயுமே நேம், அதாவது டேட் மென்ஷன் ஆகியிருக்கும், 2020 இல்லை 23 அப்படின்னு சொல்லி டேட் எல்லாமே மென்ஷன் ஆகி போயிருக்கும். ஸோ இதில் ஒன்று மட்டும் டேட் இல்லாமல் இருக்கும், அது எது அப்படின்றத பாருங்கள். மேக்ஸிமம் கீழே இருக்கிறதா இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி கிளிக் பண்ணி இதில் நீங்கள் ரீநேம் அப்படின்றத கிளிக் பண்ணி இதை நீங்கள் ரீநேம் கொடுத்துக்கோங்க. இந்த ரீநேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த சைடில் காட்டுற மாதிரி இதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு டேட் மென்ஷன் ஆகியிருக்கிற ஃபைலில் லாஸ்ட்டாக எந்த டேட் இருக்குது அப்படின்றது பாருங்கள். இப்போ என்னுடைய டேட்டில் பாருங்கள் 11/14 அப்படின்னு சொல்லியிருக்கு, அதாவது இன்னிய டேட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த டேட் இருக்கோ லாஸ்ட்டாக அந்த டேட்டை நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் அதை தேடி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதிலேயே நீங்கள் இந்த ரீநேம் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த நான் இப்போ சைட்டில் காட்டுற மாதிரி அதையும் ரீநேம் பண்ணிக்கோங்க. இந்த டேட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இதை அப்படியே ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு நான் இந்த சைட்டில் காட்டுற மாதிரி மட்டுமே நீங்கள் வந்து ரீநேம் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ரீநேம் கொடுத்துட்டு அதையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதாவது ஓகே கொடுத்துருங்க, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை அப்படியே பேக் பண்ணி வெளியில் வந்துடுங்க. அதாவது இந்த ஃபைல் மேனேஜர்லேருந்து ஃபுல்லாகவே பேக் பண்ணி வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸ்குள்ளே கூட வந்து பார்க்க முடியும். இதில் டிக் பண்ணி ஆஃப் இன்போ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. அது எரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீப் யுவர் டேட் அப்படின்னு கேட்குன்னா நீங்கள் அதை ஆன் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ப்ளே ஸ்டோரில் வாட்ஸ்அப் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்றத டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக எப்படி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவீங்களோ அது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கிலீஷ் அப்படின்றத வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் எந்த நம்பரில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்களோ அதே நம்பரை அதாவது இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் உங்களுடைய ஓடிபி பின் வெரிஃபை பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு இந்த மாதிரி சில பர்மிஷன் கேட்கும். அதில் கேட்குற எல்லா பர்மிஷனுக்குமே நீங்கள் அலோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் பேக்கப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு இந்த மாதிரி 2 ஆப்ஷன் அவங்க ஷோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டோர் ஃப்ரம் பேக்கப் அப்படின்னு இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சேட் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற பேக்கப் அப்படின்றது, அதாவது ரீஸ்டோர் ஃப்ரம் பேக்கப் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி 0லேருந்து 100 வரைக்கும் இந்த மாதிரி ரன் ஆகும். அதாவது உங்களுடைய டேட்டாஸை பொறுத்து இந்த மாதிரி ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு கீழே பாருங்கள் 0லேருந்து மறுபடியும் 100 வரைக்கும் இந்த மாதிரி ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி 100 வரைக்கும் ரன் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லி வரும். வந்ததும் இதில் நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க
அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டோர் நவ் அப்படின்றத மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ரீஸ்டோர் நவ் அப்படின்னு சொல்லி மேலே ஷோ ஆகும். அதில் ரீஸ்டோர் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் மேலே உங்களுடைய ப்ரொஃபைலும் அதுக்கப்புறமா உங்களுடைய நேமும் ஷோ ஆகும். அதுக்கப்புறமா இந்த நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பாருங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப்போட மேலே பாருங்கள் உங்களுக்கு மீடியா வந்து ரீஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டும். அப்படியே கீழே ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேட் எல்லாமே உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ இதில் மீடியா மட்டுமே உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிற மாதிரி மேலே இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மேலே ரீஸ்டோர் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ டேட்டாஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது எல்லாமே ரீஸ்டோர் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். இதுவே நீங்கள் வைஃபைல கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட் உங்களுடைய மெசேஜ் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிரும். அது நம்ம ஃபஸ்ட்டு ரீஸ்டோர் ஆகிறதுலையே மெசேஜ் எல்லாமே ரீஸ்டோர் ஆகிரும். மீடியா மட்டும், அதாவது ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் இதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும். நீங்களும் இந்த மெத்தட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும். இதில் நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜரில் அந்த ப்ராசஸை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் டைம் எடுத்துனாலும் அதை கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் எல்லாமே ரீஸ்டோர் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய இருந்த மெசேஜ் எல்லாமே மறுபடியும் போய்